இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிங்கப்பெண்ணே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். அதான் இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நம்ம என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஒரு சைடு நம்ம அன்பும் ஆனந்தியும் ஹாஸ்டல் வாசல்ல வச்சு ஒரு கிஃப்ட் ஒண்ணு நம்ம அன்பு அன்பு வந்து நம்ம ஆனந்திக்கு வழங்குறாங்க. அது என்ன வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மகேஷ் சார் வந்து ஒரு பண அதாவது எப்படி சொல்ல, தன்னோட அக்கா கல்யாணத்துக்காண்டி அவங்க வந்து ஒரு மறைமுகமா மகேஷ் சார் வந்து ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணாரு. அது என்னன்னா, பண உதவி பண்ணியிருந்தாரு. அதை வந்து அன்பு மூலம் ஆனந்திக்கிட்ட இதை கொடுத்துரு அன்புங்கிற மாதிரி கொடுத்து அனுப்புனாரு. அது வந்து வேற அர்த்தத்துல கொடுத்தாரு. அந்த லவ் அபாக்ஷன்ல தான் கண்டிப்பா ஆனந்திக்கு அவர் கொடுத்துருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்புமே நம்ம ஆனந்தி கையில கொடுக்க வந்திருக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது வந்து காதல் பேச்சுக்கள் அதிகமா வந்ததுனால அதுல கூட நம்ம இடையில நம்ம ஆனந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். ஆஹ் நமக்காண்டி நிறைய ரிஸ்க் எடுத்து சில பல உதவிகள் அவர் பண்ணுவாரு. அதனால எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ரொம்ப நாளா அவர் வந்து ரொம்ப நாளா நம்ம காக்க விடண்டாம். நம்ம வந்து ஏமாத்துற மாதிரி தெரியுது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் லவ் மேட்டரை வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம். இல்லைன்னா அவர் அதே ஆசையை வளர்த்துக்கிட்டு இருப்பாருங்க மாதிரி நம்ம ஆனந்தி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனா, என்னை பொறுத்தவரை அப்படி சொல்லுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்புவை மகேஷ் சாரை பார்க்கும்போது ஒரு சைடு பாவமாவும் இருக்கு. பல உதவிகளும் பண்ணுதாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம். எனக்கு என்னன்னா, ஒருத்தர் கெட்டவனா இருந்தா கூட எனக்கு பெருசா தெரியாது. ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்கும்போது ரெண்டு பேர்ல யாரடா அவ கல்யாணம் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்துல நம்மளை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்கிறதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு அவங்க உண்மையை சொல்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். நடந்தே ஆகணும். அப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இத இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத இன்னொரு கிறுக்கு கூட்டம் ஒண்ணு வேவு பாக்குறது. அது வேற ஒண்ணு யாரும் இல்ல, மித்ராவோட ஃப்ரெண்டு ரெண்டு கிறுக்கு, ஒரு ஒரு ஆனை சைஸ்ல ஒன்றும் ஒரு எலி சைஸ்ல ஒன்றும் வளையுமே, அந்த ரெண்டும் வேவு பார்க்குது. அதை வந்து நம்ம வார்டன் மேடம் வந்து பார்த்துக்கிட்டுதாங்க. பார்த்துக்கிட்டு என்ன ஒரு எச்சரிக்கை விடுதாங்கன்னா, இதுக்கு மேல மித்ரா வந்து ஆனந்த் விஷயத்துல தலையிடக்கூடாது, தலையிட்டா நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஆனந்தி என்னோட பொண்ணு, அவளை ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். இதுக்கு மேல அவளை வெளியே அனுப்ப மாட்டேன். இதுக்கு மேல யாராவது அவள்கிட்ட வம்பு கிழத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லாம மிரட்டிட்டு போறாங்க நம்ம ஹாஸ்டல் வார்டனு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆனந்தி ஊரை காட்டுவாங்க. அது என்னன்னா ஏதோ கோட்டச்சாமியம், அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தான் நமக்கு தெளிவா காட்டுவாங்க. அவன் ஆனந்தோட வீட்டுல வந்து மிரட்டுறதை பார்த்த உடனே ஏதாவது வேற ஒண்ணுல பண பிரச்சனையா தான் இருக்கும். அப்போ அவன் மிரட்டின உடனே நம்ம ஆனந்தியோட அக்கா வந்து ஒரு டைலாக் ஒன்று விடுவாங்க. யாரு வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுற, நான் சொல்றவட்ட நீ தைரியமா இருந்தா பேசி பாருன்னு நம்ம சிங்கப்பண்ண யாருன்னா ஆனந்திட்ட நம்ம பேச வைக்கிறாங்க. அது நம்ம ஆள் ஒரு தில்லா ஒரு விஷயம். இப்பந்தாண்டா பழைய ஆனந்திய நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும். அடே கோட்டசாமிங்கிற மாதிரி ஒரு ஒரு திருலிங்கா பேசியிருப்பாங்க. அதான் பழைய ஆனந்தி. உண்மையிலே இப்ப வந்து ரொம்ப மாறி மாறி கட்ட வர 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 மாறுதாங்க. இப்ப மறுபடியும் சிங்கப்பண்ணாவே வந்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அப்படி தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு பொம்பளையாவே நம்ம காட்டியிருக்காங்க. அப்படி மிரட்டும் போது அவனுக்கே அரண்டான். இறந்துடல கோட்டசாமி தான் நமக்கு ஃபுல்லாவே காட்டுவாங்க. அரண்டான். பல ட்விஸ்டுகள் அமைஞ்சிருக்கு. இந்த பணத்தால என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் அந்த காதல் எந்த லெவல்ல கொண்டாந்து நிப்பாட்ட போறாங்க, அதே வன்மத்துல நம்ம பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல காதல்கள் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த சீரியலை பொறுத்தவரை நல்ல இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது, இதால எதுவும் பிரச்சனை வருமா, இல்ல மகேஷ் பணம் கொடுத்தது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனை ஆகுமாங்கிறதெல்லாம் பெருத்த எதிர்பார்ப்புலாம் நமக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. நல்லா சின்சியராகவும் சீரியஸாகவும் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.